குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய பாசிப்பயிறு லட்டு செய்யலாமா? பாசிப்பயிரை ஒரு கப்பு எடுத்துக்கிடுங்க. அதை சுத்தம் பண்ணிவிட்டு கடாயில் போட்டு லைட் கலர் மாறு வரைக்கும் நீங்கள் வறுத்தெடுங்க. அது கூட 2 ஏலக்காயும் சேர்த்துக்கிடுங்க. வறுத்து கலர் மாறினதுக்கப்புறம் ஒரு மணமும் வரும். அந்த நேரம் இறக்கிருங்க. அது சூடு ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நல்ல பவுடராக அரைச்சிருங்க. அரைச்சா தான் உங்களுக்கு உருண்டை நல்லா இருக்கும், பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அது அரைச்சி முடித்ததுக்கப்புறம் சல்லடையில் நீங்கள் எடுத்து சலித்து எடுத்துருங்க. சலித்து எடுத்ததுக்கப்புறம் சுகர் அந்த மெஷர்மெண்ட் அதில் கொடுத்த ஒரே கப்புக்கு பாதி கப்பு சுகர் எடுங்க. கொஞ்சம் கூட சேர்க்கனாலும் சேர்த்துக்கலாம், இனிப்பு அதிகம் வேணுங்கிறவங்க சேர்த்துக்கிடுங்க. அதை நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு அதையும் இதை மாவோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிடுங்க. எல்லாம் ஒன்று சேர்கிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கடாயில் கொஞ்சமாக கீ விட்டு அந்த பருப்பு கேஷ்யூ நட்டெல்லாம் வறுத்து அதில் போட்டுருங்க. அப்புறம் தேவையானது ஒரு அரை கப்பு நெய் வேணும். அதை எடுத்து அதை மெல்ட் பண்ணிக்கிட்டே அடுப்புலேயே இருக்கட்டும். அந்த சூடோடு அந்த நெய்யை அதில் ஊற்றுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நட்ஸை சேர்த்து உருண்டை பிடிச்சி எடுத்துட்டிங்கன்னா சுவையான சத்தான பாசிப்பயிறு லட்டு ரெடி. சாப்பிட்டு பார்த்து உங்களுடைய ஃபீட்பேக்கை கொடுங்க. நீங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி லட்டு செஞ்சு கொடுக்குறது குழந்தைங்களுக்கு ஒரு சத்தான ஒரு ஸ்நாக்ஸாக இருக்கும். கடையில் ஃப்ரைட் ஐட்டம்ஸாக வாங்கி கொடுக்காம இப்படி கொடுத்து பாருங்கள். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கும் செஞ்சு கொடுக்க ஆசையாக இருக்கும்.